இன்னொரு பக்கம் அதிமுக எம்பி இன்பதுரை சொல்றாரு, செயற்கையான காலியிடங்கள் உருவாக்கப்பட்டதால் இடைத்தேர்தலுக்கு தடை கொடுத்திருக்கிறது நீதிமன்றம் அப்படின்னு. எப்படி பாத்தீங்க? நான் கடைசி தலைப்புலேருந்து பின்னாடியிலேருந்து வர்றேன். ஏன் அப்படின்னா அதுதான் இப்போ இம்பார்ட்டண்ட். அதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு நம்பி தான் வந்து போன மாதம் 10ஆம் தேதி, ஜூன் 10ஆம் தேதி திருச்சி கிழக்கில் முதல்வர் பேசினார். நேற்று ஜூலை 10 கரூரில் பேசினார். ரெண்டுமே தேர்தலோட இடைத்தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையிலேருந்து பார்க்குறேன். அதை வந்து அவர் அந்த இடத்துல சொன்னார், நீங்கள் டிவி இதோட கருதி இந்த வார்த்தையை வந்து கொஞ்சம் இதாக போட்டிருக்கீங்க, அதாவது வெளுத்து வாங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கீங்க. அதாவது மற்ற கட்சிகளை பற்றி அவர் சொல்லும்போது அவர் அங்கே சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று சொன்ன வார்த்தை வந்து மக்கள், அது இப்போ 2K கிட்ஸோட அந்த வார்த்தையில் வச்சு செய்யுங்க அப்படிங்கிறதான் அந்த பாயிண்ட்டு. அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அது ஒரு மேட்டர் இல்லை, அதை நம்ம டீசெண்டாகவே எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். இப்போ அவர் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ரெண்டு தொகுதியில் முடிச்சிட்டாரு. மொத்தம் வந்து 7 தொகுதி. இன்றைய நிலைமையில் இன்னும் 8 எம்எல்ஏக்கள் வெளியில் வரணும். அந்த 8 இடைத்தேர்தல் இருக்குது அப்படிங்கிறதையும் கணக்கில் வச்சுக்கிட்டு தைரியமாக பேசலாம். ஏன்னா அடுத்த ஒரு 2வது பார்ட் வந்து இப்போ ஒரு 6 பேர் ரெடி ஆகிட்டு இருக்கதாக தகவல் போயிட்டு கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. பாண்டியன் சாருக்கு வந்திருக்கு. தகவல் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது வந்துச்சுன்னா என்னது ஃபஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா என்னது கடைசியாக போயிடும். யாருன்னு தெரிஞ்சா சொல்லுங்களேன். அதான் சிவி சண்முகம் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இப்போக்கி. அது என்னன்றதை பார்ப்போம், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்போ 15 பேருக்கான இடைத்தேர்தலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த தமிழ்நாடு. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து 6 ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்துக்கு இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ இது யாருக்கு ஏமாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 6 பேருக்கு முதல்ல 4 பேர் ராஜினாமா பண்ணாங்க. அப்புறம் ஒரு 2 விஜயபாஸ்கர் பண்ணாங்க. மொத்தம் 6 ஏடிஎம்கேல மட்டும் வெளில வந்ததில் 6 பேர். இவங்களுக்கு ஏமாற்றம். ஏன்னா இவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்க போதா இல்லையா, அல்லது சீட்டு கிடைச்சா ஜெயிச்சு மந்திரி ஆக முடியுமா இல்லையா, 2 பேருக்கு மந்திரி ஆகிறதுக்கான அந்த இது பிரகாசமாக இருக்கிறதுனால, அந்த விஷயத்து வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் எதிர்பார்த்து தான் உள்ளே வந்திருக்காங்க. அது உள்ளே பேசியிருக்கலாம், நமக்கு அது தெரியாது, அதனால் அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் இந்த 6 பேருக்கும் இந்த தடையினால் யாருக்கு ஏமாற்றம் அப்படின்னா, இந்த 6 பேருக்கு ஏமாற்றம். இப்போக்கி இந்த பின்னாடி வரப்போகிற 8 பேரை அப்புறமா வச்சுக்குவோம். இப்போக்கி வராதனால இந்த 6 பேருக்கு ஏமாற்றம். அதை தாண்டி திமுகவுக்கு இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை அண்ணா திமுகவுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடனடியாக ஒரு தேர்தலில் வந்து இப்போ ஒரு சந்தித்து 2 மாதம் கழிச்சு இன்னொரு அடுத்த 4 மாதத்தில் இடைத்தேர்தலை அவங்க சந்திக்க வந்து வெளியில் வீரமாக சொன்னால் கூட உண்மையிலே பெருசாக இருக்காது. ஏன்னா இப்போ வந்து விஜய்க்கு வந்து பெரிய செல்வாக்கு பயங்கர 35% 40% ஆக போதா, அல்லது 35% 30 ஆக போதா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. நான் வந்து ரொம்ப பர்சன்டேஜெல்லாம் ஏற்றுறேன், ஒரு 5% மேலேயும் 5% கீழேயும் வச்சுக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் யாருக்கு வந்து சாதகமாக இருக்கும் இடைத்தேர்தல்? அப்படி அதிமுகவுக்கு இது சந்தோஷமா இருக்கும், இடைத்தேர்தல் வரல அப்படின்னா. திமுகவுக்கும் சந்தோஷமா இருக்கும் தான் என்னுடைய பாயிண்ட். ஒரு நின்னா ஜெயிக்க முடியாது இல்லை, ஒரு தொகுதியில் அவங்க திமுக ஜெயிச்சிட்டா 7 தொகுதி நடக்க போகுது திருச்சி கிழக்கி சேர்த்து. 7ல் 1 ஜெயிச்சிட்டா கூட, ஏன்னா இது எதுவுமே திமுக தொகுதி. பாண்டியன் சாருடைய பார்வையில் இப்போ இடைத்தேர்தல் வந்தா 2 பேரும் ஜெயிக்க முடியாது, ஸோ அதனால அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க இடைத்தேர்தலுக்கு. அப்படி இல்லை, தேர்தலை உடனே சந்திக்க விருப்பம் இல்லை, அதனால இருக்காங்க. ஏடிஎம்கேல இது எல்லா தொகுதியும் 6 தொகுதி திருச்சி கிழக்க தவிர பாக்கி எல்லாமே அவங்க தொகுதி, அவங்க 6ஐயும் ஜெயிச்சாகணும். இல்லை, இப்போ தாவேக்கா ஏமாற்றம் அப்படின்னா நடந்தால் ஜெயிச்சிருவாங்க, ஸோ அதனால் நடக்காதது தங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். இல்லை, தாவேக்கால அவங்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற 7 தொகுதியிலையும் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட மேலேருந்து கீழே வர இருக்காங்க. கான்ஃபிடென்ட். ஏன் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கிறதுக்கு அந்த கான்ஃபிடென்ட் ஏன் அதிமுகவுக்கும் இல்லை? அதான் இந்த கான்ஃபிடென்ட் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் 35% நம்ம முதல் தேர்தலே வந்துருச்சு. அப்புறம் அலையாக அதிமுகவில் தொண்டர்களும் வர்றாங்க, தலைவர்களும் வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. 1-2 டிஎம்கேலேருந்து இப்போ கலைராஜன் போன்ற சில பேர் போகிறாங்க. அப்போ எல்லாரும் இதை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்போ கள நிலவரமும் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க அவங்க. அது வந்து உண்மையா இல்லையாங்கிறது நம்ம திமுகலேருந்து நம்ம தனிச்சே தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களே. ஆமாம், திமுகவுக்கு ஆப்ஷன் அவ்வளோதானே. நீங்கள் அதாவது அப்படி சொன்னாலும் களத்தில் வெற்றி பெறது கஷ்டங்கிறீங்களா? கஷ்டம் நான் சொல்லலை, தெரியல. ஏன் தெரியலன்னு சொல்கிறேன்னாக்கா, நீ ஒன்றும் இல்லை, நேற்று வந்து அவர் முதல்வர் பேசினப்ப அங்கே அந்த கூட்டம் எழுச்சியாக காமிச்சாங்க, எல்லாமே நம்ம நம்புகிறோம். ஆனால் அங்கே ரோட் ஷோவில் அப்படி இருந்துச்சா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. அது மோடி ரோட் ஷோ மாதிரி இருந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பலருக்கு அதில் இருக்குது. சரியாக பார்த்தாங்களா இல்லைன்னு தெரியல எல்லாரும். ஆனால் அந்த ரோட் ஷோவில் வந்து அந்த ஒரு வித்தியாசமான பார்வை இருக்குது. முந்தி இருந்த அவருடைய ரோட் ஷோவுக்கும் இதுக்கும் இல்லை, ஏற்பாடு பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம்.
அது என்ன காரணம்னு தெரியல. ஆனால் ரோட் ஷோ வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருந்த மாதிரி காமிக்கலை ரோட் ஷோவில். நான் சொல்கிறது வந்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அடுத்த இதில் ரோட் ஷோ நடந்துகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன டவுட்டு வருது. ஆனால் அது வந்து உண்மையாக பட்ஜெட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் அறிவிக்க போகிறாங்க, அவங்க சொன்ன அந்த மல்டிபர்பஸ் கார்டு, அவர் முதல்வர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மல்டிபர்பஸ் கார்டுன்னு சொன்னார், அதை கரெக்டாக அமல்படுத்திட்டாங்கன்னா ஊழலுங்கிறது வந்து கீழே வந்து டோட்டலாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை வந்து அவர் செய்வாரா? இந்த பட்ஜெட்லேயே அறிவிச்சு அது வந்து ஒரு 3 மாதத்துலேயே செஞ்சிடலாம். 8 கோடி பேருக்கும் கார்டு கொடுத்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னா பேப்பர்லெஸ் கவர்மெண்ட்டாக ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுடைய செல்வாக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பட்ஜெட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்கீம்ஸை பண்ணால் வேறு நலத்திட்டங்கள்லாம் பண்ணாக்கா இப்போ என்ன ஆகிடுதுன்னா இந்த நலத்திட்டத்தை வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் நிறையா பண்ணால் கூட நலத்திட்டத்தினால தேர்தலில் வந்து ரிசல்ட்டை வந்து பெருசாக இன்னொரு சவாலை முதலமைச்சர் விஜய் சொல்லியிருந்தார் இல்லையா? இந்த தேர்தலில் தெரிய போகுது, இடைத்தேர்தலில் 2 பேரும் கூட்டு பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிற தெரிய போகுது அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆமாம், அது வந்து அதுக்கான வாய்ப்பு நான் என்ன பொறுத்தவரை நான் அதை ஆதரிக்கிறேன். அது மாதிரி இருந்தால் தப்பு இல்லை. எந்த மாதிரி இருந்தால் தப்பு இல்லை. திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சாலும் அதாவது கூட்டணி வச்சு செஞ்சாலும் அல்லது அதிமுக வந்து திமுகவோட இணைச்சி போனாலும் தப்பு கிடையாது. ஏன்னா அப்போ விஜய் சொல்றது ஓரளவு கரெக்டு தான், அவருடைய கணிப்பு சரியாக தான் இருக்கு. இல்லை, அவர் வந்து அதை வந்து சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல தான் அவர் சொல்கிறாரு. அவர் இல்லை, ஆனால் சேருங்கிற விஜயனுடைய கணிப்பு சரிதான் அப்படிங்கிறீங்க. அதாவது கூட்டணி வைக்கும் அப்படி இல்லை, சேர்ந்துட்டா அவருக்கு ஒரு சின்ன பயம் இருக்குங்கிறதா அது காமிக்குது. அதனால சேர்றது சரி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அது தப்பு இல்லை. நிறைய பேர் விமர்சகர்கள் மற்றவங்களாம் வந்து இது ஏதோ பெரிய அறக்குற்றம்ங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னாக்கா மக்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து அதிமுகவுக்கு அது அறக்குற்றம் தானே? இல்லை சார், அதிமுகவுடைய நிலைப்பாடே திமுக எதிர்ப்பு அப்படிங்கும்போது அதிமுகவினர் எப்படி ஒத்துக்கல? இல்லை, நான் சொல்கிறேன், நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க. 47 எம்எல்ஏக்கள் அவங்க வந்து இந்த தேர்தலில் 2 கட்சி எதிர்த்து ஜெயிச்சிருக்காங்க. கொள்கை ரீதியில் திமுகவுக்கு யார் எதிர்ப்பு? அதிமுக சார். அது வந்து போயிடுச்சு சார். அது கிடையவே கிடையாது. எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காரவரை காப்பாற்றுறாங்க. இப்போ கிடையவே கிடையாது. அது எடப்பாடி அதை கடைபிடிக்கலைங்கிறீங்களா? எடப்பாடி கடைபிடிக்க முடியாது, மக்களும் கடைபிடிக்கல, அதிமுக தொண்டர்களும் கடைபிடிக்கலங்கிறதா என்னுடைய பாயிண்ட். திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத வச்சு அதிமுக தொண்டர்கள் அவங்க திமுகவோட நட்பு பாராட்டிட்டு இருக்காங்களா? இல்ல, அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவோட நட்பு பாராட்டிட்டு இருக்காரு. இல்ல, பண்ணல ஓப்பனா பண்ண கிடையாது. ஆனா நீங்க போன 5 வருஷம் மறைமுகம் பண்ணிட்டு இல்ல 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடப்பாடி எதிர்த்து பெருசா பண்ணிடல. அரசியல் ரீதியாக வந்து சாதாரண எதிர்ப்பு இருந்துச்சே ஒழிய அவர் எதுவுமே பண்ணவே கிடையாது. அப்புறம் காலங்காலமாக அதிமுகவுக்கு பெண்கள் ஓட்டு இருந்தது, அப்படியே எல்லாம் மாறி திமுக பக்கம் வந்துருச்சு அந்த பீரியட்ல. அந்த 3 எலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா அப்போ அதிமுகவுக்கு திமுக மேலே தானே அதிக கோவம் இருக்கும். இல்லை, எப்படி இணைவாங்க? இல்லை அது அப்படி வரல. அது நீங்கள் வந்து அதிமுக வந்து கேடர் பார்ட்டி கிடையாது, அனுதாபிகளுடைய பார்ட்டி. அது ஆக்சுவலாக ஜெயலலிதாவும் எம்ஜிஆருக்கும் அவங்களுக்கு அதிமுகவுடைய பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு போன பிறகு எப்படி அதிமுக பொதுச்செயலாளர் திமுகவை ரொம்ப ஈஸியாக எடுத்துறாதீங்க. எம்ஜிஆருக்கு இருந்த பெண்கள் செல்வாக்கு, அதிமுக இப்போ ஜெயலலிதாவுக்கு இருந்த செல்வாக்கு, எடப்பாடிக்கு அந்த செல்வாக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் அந்த இடத்துல தான் மாறுது. அது எப்படி மாறுதுன்னா இந்த 1000 ரூபா மற்ற பெண்களுக்கான பஸ்ஸு இதுக்கு ஃப்ரீ பஸ் இதெல்லாம் கொடுத்த பிறகு அது மாறுதுங்கிறதான் பாயிண்ட்டு. அதுதான் அதில் கொஞ்சம் பகுதி தான் இப்போ தாவேகாவுக்கு மாறி இருக்குங்கிறது தான் உண்மை. அது ஆக்சுவலாக அதில் வந்து இந்த மாற்று கருத்தும் கிடையாது. சென்னையிலலாம் வந்து இவ்வளோ பேர் ஜெயிச்சதுக்கு, தாவேகா ஜெயிச்சதுக்கு அந்த பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. சரி, ஆராசா சொல்கிறாரு தனிச்சே நிற்கணும், தலைவர் அறிவிப்பார் அப்படின்னு ஆராசா சொல்கிறாரு. கனிமொழி சொல்கிறாங்க நாங்கள் தனிச்சே தான் நிற்போம். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதிமுகவோடு சேர்ந்து இடைத்தேர்தலை அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிற விஷயமா? நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். நான் சொல்றேன், நடக்கலைன்னா இடைத்தேர்தல் நடந்தால் யாருக்கு வெற்றி பிரகாசமா இருக்கும்? இல்லை, இடைத்தேர்தலுக்கு வராதுங்கிறது தான் அடுத்தது போகிறேன். இல்லை சார், இடைத்தேர்தலுக்கு இடைக்கால தடை தானே கொடுத்துருக்காங்க. இல்லை, இடைக்கால தடைங்கிறது முதல்ல சார் இப்போ இதில் வந்து எங்கே மக்கள் ஏமாந்துடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிடுது. இப்போ 7 தொகுதியில் தேர்தல் ஆணையம் ஒன்று சொல்லுது சார், இது சம்பந்தமா தங்களுக்கு எந்த பெட்டிஷனும் வரல. ஆமா, அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இல்லை சார், இப்போ கோர்ட்டு தடை பண்ணியிருக்கிறது அவங்களுக்கு போயிருக்கும்ல. இப்போ 6 தொகுதியில் தடை பண்ணிட்டாங்க, 5 தொகுதியில். அப்போ தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தில் ஒரு முறையான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சுன்னா என்ன நடக்கும்? இல்லை சார், இப்போ இதில் நம்ம பார்ப்போம் சட்ட பாயிண்ட். அப்போ சாரும் இப்போ ஸ்தம்பம் பண்ணி சொல்லுவார், நானும் சொல்கிறேன். என்ன பாயிண்ட்டுன்னா உங்களுக்கு வந்து இந்த 5 தொகுதியில் ஏற்கனவே ஜெயிச்சவங்க மேலே போட்டிருக்காங்க. இப்போ அப்பாவு கேஸை நம்ம பார்த்தோம், 5 வருஷம் கழிச்சு தீர்ப்பு 10 வருஷம் கழிச்சு வருது. அப்போ அந்த பீரியடு ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிடுது. இப்போ இந்த தீர்ப்பை கொடுத்துட்டு இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா எல்லாருமே இந்த கேஸில் கோர்ட்டு எப்படி தீர்ப்பு வந்து இடைக்கால தடை ஏன் கொடுத்துச்சு அப்படின்னா, ஒருவேளை இந்த ஜெயித்தவங்க இப்போ வந்து ரிசைன் பண்ணவங்க ரைட்டு,
அவங்க ஜெயிச்சிட்டுன்னு சொல்லிட்டாக்கா பிரச்சனை இல்லை. தோத்தவங்களில் ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா இப்போ இந்த இன்னொரு இடைத்தேர்தல் வச்சு ஒரு எம்எல்ஏ உருவாக்க முடியாது. சரி, அதுதான் பிரச்சனை. இதில் இன்னும் ஒன்றே ஒன்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாதுங்கிறத நீதிமன்றம் கணக்கில் வைக்கவில்லையோ என்ற கவலை எனக்கு இருக்கிறது. மக்களுக்கு வேறு வழி இல்லாதனால காத்திருக்கோம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் மக்கள் வந்து போட்டிருக்காங்க. மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது வந்து அவங்களுக்கு 6 மாதம் காத்துட்டு இருக்க போகிறாங்களா இல்லை 1 வருஷம் ஆக போதா? ஏன்னா பல நீதிமன்றம் ஒரு நீதிமன்றத்தோடு இது முடிய போகுதுன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் இது வந்து அதிக காலதாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ நாள் காத்திருக்கணும் மக்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.